கோடீஸ்வரன் ஆகணுமா, அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாரு. 3 ஐடியா. முதல் ஐடியா, நீங்க கோடீஸ்வர அப்பாக்கு இல்ல அம்மாக்கு பிறந்திருக்கும். இல்லையே. 2வது ஐடியா, நல்ல கோடீஸ்வர பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அதுக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லைன்னா 3வது ஐடியா, பிசினஸ் பண்ணணுமா, ஆனா அதுல லாஸே வரக்கூடாதான். லாஸே வராம பண்ணணும்னா நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல எஜுகேட் ஆகும். உங்க துறையில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் நீங்க ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ சம்பளமே கொடுக்கலாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் கத்துக்கோங்க. பர்ச்சேஸ் கத்துக்கோங்க, அக்கௌண்ட்ஸ் கத்துக்கோங்க. A to Z உங்களுக்கு பேசிக்காவது தெரியணும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஒண்ணுமே தெரியாம உங்ககிட்ட காசு இருக்குன்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்குன்னு கவலையா இருக்கா? எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க நினைச்சாதான் அது பிரச்சனை. அதை கண்டுக்காம விட்டுட்டா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை எப்படி சால்வ் பண்றது, அடுத்த என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்காம அதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்கணும். எல்லா இடத்துலயும் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி எல்லா விவாதங்கள்லயும் நீங்க ஜெயிக்கணும்ன்றது எந்த கட்டாயமும் இல்லை. சில நேரத்துல அமைதி கூட பெரிய பதில் தான். விலகி நிக்கிறது பயம் கிடையாது, பேசாம இருக்கிறது வீக்னஸும் கிடையாது. லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரு கரெக்ட்னு காட்டுறது கிடையாது. நீங்க நிம்மதியா இருக்கீங்களா இல்லையா, அது ஒண்ணுதான் முக்கியம். நம்பிக்கை வேணுங்க உங்க பொண்ணுங்க மேல. பொண்ணு எங்க போனாலும் இங்கதான் வருவா, என் பொண்ணு சரியான விஷயத்தை தான் பண்ணுவா, என் பொண்ணால தப்பு செய்ய முடியாது அப்படின்ற நம்பிக்கை பெத்தவங்களுக்கு வரணும். 18-19 வயசு பொண்ணுங்கெல்லாம் இப்ப டேட்டிங் போறது, ஒரு பர்சனை போய் மீட் பண்றது, அதெல்லாம் அந்த ஏஜ்ல அவங்களுக்கு சாதாரணமா தோன்றது தான். அம்மா பொண்ணுங்க கிட்ட ஃப்ரீடமா இருக்கு. அவங்க ஹாப்பினஸ் அண்ட் சேட ஷேர் பண்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட இருக்கணும். முக்கியமா நம்பணும். பொம்பளை பிள்ளைகளை நம்பணும். சார், growthக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேக்குறாங்க. வாழ்க்கையில வளரணும்னா வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ ஒரு விஷயத்த கத்துக்க, எப்ப கூச்சப்படாம கேக்குறியோ அப்பதான் நீ வளரும். இது உனக்கு மட்டும் கிடையாது. தோனில இருந்து தளபதி CM வரைக்கும் அந்த ஸ்டேஜை கடந்துதான் வந்திருப்பாங்க. இங்க சில பேர் சொல்லி கொடுக்க தயாரா தான் இருக்காங்க. நீங்க தான் அவங்களை யூஸ் பண்ணிக்கணும். வாழ்க்கையில வளரணும்னா இந்த கெத்தெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நிறைய கத்துக்க ட்ரை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை தானா உயரும். வெல்கம் பேக் டு கண்ணாடி எபிசோட் 13. அதாவது சார் லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருந்தாரு பிசினஸ் கொஸ்டினே வரமாட்டேது, ஏன் இவ்வளவு பஞ்சமா இருக்கு பிசினஸ் கொஸ்டினுக்குன்னு சொல்லி. ஸோ அதனாலே இந்த டைம் 2 முக்கியமான கேள்விகள் எடுத்திருக்கேன். பட் அதை தொடர்ந்து நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்கன்றதுல தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கேட்டா ஷாக் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறீங்க. கோடீஸ்வரன் ஆகணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. கோடீஸ்வரன் ஆகணுமாமா? 3 ஐடியா தரேன் கோடீஸ்வரன் ஆகிறது. முதல் ஐடியா, நீங்க கோடீஸ்வர அப்பாக்கு இல்ல அம்மாக்கு பிறந்திருக்கணும். இல்லையே, அதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது ஐடியா, நல்ல கோடீஸ்வர பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அதுக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்க 3வது ஐடியா, பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா 90% இன்னைக்கு ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க லீகலா எத்திக்கலா ஒர்க் பண்ணி அவங்க முதலாளியை தான் கோடீஸ்வரன் ஆக்க முடியுமே தவிர அவங்க ஆகிறதுக்கு 90% வாய்ப்பு இல்லை. அப்போ கோடீஸ்வரன் ஆகணும்னா ஒரே வழி பிஸ்னஸ் பண்ணணும். ஓகே, பயமாவும் இருக்கு சார். ஏன்னா இப்ப அடுத்தவங்களுக்காக நம்ம உழைச்சிட்டே இருக்கோம், அவங்கள கோடீஸ்வரங்க ஆக்கிட்டு இருக்கோன்றது தெரியுது. இருந்தாலும் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஐடியா நிறைய இருக்கான். அப்போ கோடீஸ்வரன் ஆகணும்ன்ற ஐடியா விட்டுருக்கு. அப்படிலாம் விட முடியாது சார். நாங்க பிசினஸ்க்கான ஐடியாஸ் நிறைய வச்சிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆள் இல்லை. இப்ப என்ன பண்றது? 2வது கேள்வியா இல்ல அது அந்த கேள்வியோட தொடர்ச்சி தான். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஐடியாஸ் இருக்கு ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. ஆக்சுவலி பிசினஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லைம்மா. பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா தான் தேவை. உங்ககிட்ட நல்ல ஐடியா இருந்தா, அந்த ஐடியா மேல உங்களுக்கு 100% கான்ஃபிடன்ட் இருந்தா, அந்த ஐடியாவை மற்றவங்க கிட்ட நல்லா ப்ரெசென்ட் பண்ற ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருந்தா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஆயிரக்கணக்கான ஆட்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே, ஆமா, நீங்க ப்ராப்பரா அவங்களுக்கு பிட்ச் பண்ணணும். பிட்ச் பண்ணி நீங்க உங்க ஐடியாவை அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். அது எப்படி போய் மீட் பண்றது, எப்படி நான் அவங்கள பிட்ச் பண்றது, அது யூ ஹேவ் டு டூ இட். இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் கிட்ட வெறும் கதையை சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை வாங்குறாரு. வெறும் கதை தான். ஓகே, ஸோ அதுக்கு காரணம் அந்த கதை மேலே உள்ள அந்த டைரக்டருக்கு உள்ள அந்த கான்ஃபிடன்ஸு அண்ட் அந்த கதையை சொல்கிற அந்த ஸ்கில், அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்.
நீங்க வந்து ப்ரீஜட்ஜ் பண்ணக்கூடாது. யாருக்கிட்ட காசு இருக்கு, யாருக்கிட்ட காசு இல்லை, யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, யார் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிடக்கூடாது. நீங்க வந்து இவெல்லாம் எங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு நினைச்ச பலர் வந்து உடனே இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க இன்னைக்கு. இவங்ககிட்ட போனா நிறைய காசு இருக்கு, உடனே இன்வெஸ்ட் பண்ணிடுவான்னு நினைச்சு நிறைய பேர் வந்து பிரசன்டேஷன் அவங்க ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. அதனால டோன்ட் ப்ரீஜட்ஜ், நெவர் எவர் ப்ரீஜட்ஜ். உங்க வேலை என்ன, பிச் பண்ணுங்க. உங்களுடைய பிஸ்னஸ் பிளானை, உங்க பிஸ்னஸை மற்றவங்க கிட்ட ப்ரெசன்டேஷன் கொடுங்க, அதோட பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த பிஸ்னஸ்னால இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்க, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. SW பிரின்சிபலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் வில், சம் won't. So what? Someone else is waiting for you. Start working. நீங்க பாட்டுக்கு நீங்க உங்களுடைய பிசினஸை சொல்லிக்கிட்டே இருங்க. 100 பேர் நோணுவாங்க, ஸ்டாப் பண்ணிடாதீங்க. 101வது ஆள்கிட்ட போங்க. 500 பேர் நோணுவாங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. 501வது ஆள்கிட்ட போங்க. ஆக்சுவலி நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னா நான் கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேம்மா. இன்னைக்கு 7-8 பேருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பெரிய அமௌண்ட் இல்லை, சின்ன சின்ன அமௌண்ட், ஃபியூ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். காரணம் அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம். நிறைய பேர் வந்து ஐ ஹாவ் ஐடியா அப்படின்றாங்க. நீங்கள் முதல்ல எனக்கு டிஎம் பண்ணும்போது அந்த டிஎம்ல என்னை பிச் பண்ணுறதை வச்சே உங்களுக்கு கால் நான் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ரொம்ப இம்ப்ரெசிங்காக நீங்கள் பிச் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்க டிஎம் எப்படிலாம் குவிய போகுதுன்னு. இல்லை, ஐ எம் சீரியஸ். நான் ஐ வாண்ட் டு சப்போர்ட் சோ மெனி யங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண நான் மட்டும் இல்லை, பலர் தயாராக இருக்காங்க. நீங்கள் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, என்னை பிச் பண்ணுங்க. மை டீம் வில் கால் யூ, கம் அண்ட் ப்ரெசென்ட் டு மீ. என்னுடைய ஆஃபீஸ்க்கு வாங்க, எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்க. பிளான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குன்னா டெஃபினட்டாக ஐ வில் இன்வெஸ்ட் யூ. ஓகே, நான் ரெடியாக இருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலமெல்லாம் காசு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு செகண்ட் பிஸ்னஸ், தேர்ட் பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போவுமே பேக்கப்புக்கு எல்லா ஒரு பிஸ்னஸ் மேனும் ஒரு பேக்கப் பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கள ப்ராப்பராக போய் அப்ரோச் பண்ணலை. நீங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போய், அங்கிள் நான் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, எனக்கு காசு இல்லை, நீங்கள் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணால் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் இந்த அளவுக்கு growth நான் கொடுப்பேன் அப்படின்னு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி யூ வில் கெட் இன்வெஸ்ட். டோன்ட் கிவ் அப், டோன்ட் ப்ரீஜட்ஜ். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்கிட்ட வரீங்க, நான் சப்போஸ் எனக்கு பிடிக்கலன்றதுனால உங்க பிளான் தப்புன்றது அர்த்தம் இல்லை. நீங்க யூ மஸ்ட் நாட் கிவ் அப். நீங்க எனக்கு பிடிக்கலன்னா வேற ஆள்கிட்ட போகணும், அவருக்கு பிடிக்கலாம் வேற ஆள்கிட்ட போகணும். டெஃபினட்டா ஒருத்தர் உங்களுக்கு எஸ் சொல்லுவாங்க. அந்த எஸ் சொல்ற வரைக்கும் விடாம நீங்க பாட்டுக்கு கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. டெஃபினட்டா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. ஓகே, சோ ஐடியாஸ் இருக்கவங்கலாம் அடுத்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் போய் நம்ம ரெடியா பிட்ச் பண்ண காத்துட்டு இருக்கணும். என்கிட்ட வாங்க, கேட்கறவங்களாம் தம்பிகளா, தங்கச்சிகளா, உங்ககிட்ட ஐடியா இருந்தா என்கிட்ட வாங்க. என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கு, பணம் இல்லைன்னா அவங்கள என் பேஜை ஃபாலோ பண்ண சொல்லி அவங்கள வந்து இன்ஸ்டாகிராமில் பிட்ச் பண்ண சொல்லுங்க. ஐ வில் கால் யூ, மை டீம் வில் கால் யூ. டெஃபினட்டா ஐ வில் கால் யூ, ஐ வில் ஹியர் யுவர் பிஸ்னஸ் பிளான். ஓகே, பிடிச்சிருந்தா நல்லா கேட்டுங்க, பிடிச்சிருந்தா டெஃபினட்டா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இது ஒரு டிஸ்க்ளைமர் போட்டாச்சு. பிடிச்சிருந்தா அண்ட் பிரசன்டேஷனோட எல்லாம் ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், இன்னொரு கேள்வி என்னன்னா, பிசினஸ் பண்ணணுமா ஆனா அதுல லாஸே வரக்கூடாதான், அந்த மாதிரினா என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. லாஸே வராம பண்ணணும்னா நீங்க வந்து ப்ராப்பரா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல எஜுகேட் ஆகணும். நீங்க வந்து சும்மா ஒரு ஐடியா வச்சுட்டு எல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடாது. நீங்க உங்க துறையில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம். நீங்க ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ சம்பளமே இல்லைனாலும், இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணோம்னா 6 மாசமோ 1 வருஷமோ அது சின்ன ரெஸ்டாரண்டா நீங்க ஓபன் பண்ற பிளான் இருந்தா கூட நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பிராண்டு கிட்ட போய் ஜாயின் பண்ணுங்க. சம்பளமே கொடுக்கலாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் கத்துக்கோங்க. பர்ச்சேஸ் கத்துக்கோங்க, அக்கௌண்ட்ஸ் கத்துக்கோங்க, வேஸ்டேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்றது கத்துக்கோங்க, குக்கிங்கும் பேசிக்கா கத்துக்கோங்க, ஆர்டர் எடுக்கிறது எப்படின்னு கத்துக்கோங்க. A to Z உங்களுக்கு பேசிக்காவது தெரியணும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஒண்ணுமே தெரியாம உங்ககிட்ட காசு இருக்குன்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தயவு செய்து உங்ககிட்ட பணம் இருந்தாலும் பெருசா ஆரம்பிக்காதீங்க, சின்னதா ஆரம்பிச்சு அதை பெருசு பண்ணுங்க. இன்னொன்னு, நீங்க தயவு செய்து பணம் இருந்தாலும் உங்க காசுல, உங்க பேரண்ட்ஸ் காசுல நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அவங்க நல்லா உங்களை படிக்க வச்சிருக்காங்க, உங்களை வளர்த்துருக்காங்க, நிறைய செலவு பண்ணிட்டாங்க, போதும். திருப்பி பிசினஸ்க்காக அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா கடனை உடனே வாங்கி கொடுப்பாங்க. அகைன் அது அவங்களுக்கு, நீங்க இன்வெஸ்டரை பிடிங்க சார். யார் ஏன் சின்ன பசங்க தானே, இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. நம்பிக்கையோட நீங்க முயற்சி பண்ணுங்க, இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. ஓகே, ட்ரஸ்ட் மை வேர்ட், இன்வெஸ்டர் உங்களுக்கு வருவாங்க, கிடைப்பாங்க. நிறைய ஆதங்கங்களும் தெரிஞ்சது உங்க வார்த்தையில. சின்னதா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லாஸஸை நீங்க
சேவ் பண்ணலாம். ஓகே. இதே இந்த ரீலே சேவ் பண்ணி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நைஸ். சார் வித்தியாசமா இருந்தது அவர் கேள்வி கேட்ட விதமே. இப்போ ஒண்ணு குடுத்தா நமக்கு திருப்பி கிடைக்கணும்ல. இப்ப அன்பு குடுக்குறேன் திருப்பி கிடைக்க மாட்டேங்குது. கேர் குடுக்குறேன் திருப்பி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாரு. அவருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? திரும்ப திரும்ப ஏன் ஒரே தப்பை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க உனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க மேல நிறைய அக்கறை வைப்பீங்க, அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவீங்க. பட் அவங்களும் உங்ககிட்ட அப்படிதான் இருக்கணும்னு எந்த ரூலும் கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மல் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் தெரிஞ்ச ஒரு பர்சனா இருக்கலாம். நீங்க வைக்கிற கேர் அவங்க ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்காத வரைக்கும் நீங்க எல்லாமே ஓகேவா தான் இருக்கும். பட் நான் அவங்க மேல கேர் வைக்கிறேன், அவங்க என்ன கேர் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க உங்களை கண்டுக்காம போனா காயப்படுறது நீயா தான் இருப்ப. நானா இதுதான் சார் பிரச்சனையா இருக்கு. குடுத்துட்டு ஒன்னு எதிர்பார்க்கறாங்க, அதான் பிரச்சனை. தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. கொடுக்கணும்னா கொடுங்க, நிறைய கொடுங்க, ஆனா திருப்பி எதிர்பார்க்கவே பார்க்காது. ஓகே சார், இன்னொரு கேள்வி. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனையில தான் இங்க எனக்கு வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கா? இல்ல, பிரச்சனையில தான் கொஞ்சமா வாழ்க்கை இருக்கான். வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்குன்னு கவலையா இருக்கா? எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க நினைச்சாதான் அது பிரச்சனை. அதை கண்டுக்காம விட்டுட்டா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை எப்படி சால்வ் பண்றது, அடுத்த என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்காம அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிங்க. ஓகே, இதுதான் லைஃப். பிரச்சனையில தான் இருக்கும், பட் அதை நம்ம எப்படிதான் சார்ட் பண்றோம் அப்படின்னு. சார் இது கார்ப்பரேட்ல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மள ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்கிறாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலயும் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி எல்லா விவாதங்கள்லயும் நீங்க ஜெயிக்கணும்ன்றது எந்த கட்டாயமும் இல்லை. சில நேரத்துல அமைதி கூட பெரிய பதில் தான். விலகி நிக்கிறது பயம் கிடையாது, பேசாம இருக்கிறது வீக்னஸும் கிடையாது. லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரு கரெக்ட்னு காட்டுறது கிடையாது, நீங்க நிம்மதியா இருக்கீங்களா இல்லையா, அது ஒண்ணுதான் முக்கியம். ஓகே, அந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சிட்டா போதும். ஓகே சார், அவரு கேள்வியை ரொம்ப சிம்பிளா போட்டிருக்காரு. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்றாரு. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, கோ வித் ஃப்ளோ. என்ன வருதோ அதை ஏத்துக்கிட்டு வாழுங்க. தனியா தான் வந்தீங்க, தனியா தான் போக போறீங்க. தனியா இருக்கிறத ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ உங்க பார்ட்னர் கிட்ட இருந்தோ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு கேர் பண்றாங்க, இல்ல உங்களை நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கோங்க. இது எல்லாமே இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க தனியா வாழ ட்ரை பண்ணுங்க. ஓகே, மற்றவங்க புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, நம்மளை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். கரெக்ட். ஓகே சார், நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். பட் சில பேர் எஃபர்ட்ஸே இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கு அப்படின்றாங்க. எதுக்கு அந்த ஏக்கம்? அதான் தெரியல, அதான் கேட்குறாங்க. அதாவது நீங்க கஷ்டப்பட்டு அடைஞ்சதை கஷ்டமே படாம சிலர் அடையிறாங்க அப்படின்னு இவருக்கு ஏக்கமா இருக்கா கேட்கறவருக்கு? ஆஹா. ஏக்கம்ன்றது ஒருத்தர் 25 வருஷம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கும் போது அதே வயசுள்ள ஒருத்தன் மகிழ்ச்சியா சந்தோஷமா இவன் இருக்கிற இடத்துல தான் இருக்கான். அதை பார்க்கும்போது ஒரு எண்ணம் தோணும், ச்சே என்னடா இந்த வாழ்க்கைன்னு. அந்த ஏக்கத்தை சொல்ல வார்த்தை கிடையாது. வயசுக்கு மீறி அனுபவத்தை தருது இந்த வாழ்க்கை. ஓகே, ஸோ நம்ம தான் கெத்து. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அளவா இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த விஷயம் தான் தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காத்தே வரல கசகசன்னு இருக்குன்னு புலம்புற வாய் தான் புயல் வந்தா கதறுது, ஐயோ என்ன இவ்வளோ காத்தடிக்குதுன்னு. எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல போனா மனசு ஏத்துக்காது. ஓகே, அதுதான் அளவா இருக்கணும் எல்லாம். நைஸ் சார், வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான். பொய் சொல்லிட்டு தான் வெளியே கூட போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. எப்படிதான் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன் அம்மா கிட்ட எல்லாம் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க. பொண்ணா? ஆமா. அவங்க பெற்றோர்களுக்கு பதில் சொல்லணுமா? ஓகே சார், சொல்லலாம். பத்தி சொல்லவா? சொல்லுங்க. நம்பிக்கை வேணுங்க உங்க பொண்ணுங்க மேல. பொண்ணு எங்க போனாலும் இங்க தான் வருவா, என் பொண்ணு சரியான விஷயத்தை தான் பண்ணுவா, என் பொண்ணால தப்பு செய்ய முடியாது அப்படின்ற நம்பிக்கை பெத்தவங்களுக்கு வரணும். 18-19 வயசு பொண்ணுங்கெல்லாம் இப்ப டேட்டிங் போறது, ஒரு பர்சனை போய் மீட் பண்றது, அதெல்லாம் அந்த ஏஜ்ல அவங்களுக்கு சாதாரணமா தோன்றது தான். அம்மா இன்னைக்கு அந்த பையனோட காஃபி சாப்பிட போறேன், நான் என்ன பண்றதுன்னு கேட்டா 1000 இல்ல 2000 கொடுத்து உன் பில்லை நீயே பே பண்ணு, அப்பதான் அங்க உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு அம்மா பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணணும். அம்மா பொண்ணுங்க கிட்ட ஃப்ரீடமா இருக்கணும். அவங்க ஹாப்பினஸ் அண்ட் சேடை ஷேர் பண்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட இருக்கணும். முக்கியமா நம்பணும். பொம்பளை பிள்ளைகளை நம்பணும். எஸ், அப்பதான் அவங்களும் உண்மையை சொல்ல முடியும். உண்மையை சொல்லுவாங்க. ஓகே சார், ரொம்ப பெயினோட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கடைசி வரைக்கும் யார் தான் கூட வருவா? இந்த உலகத்துல உங்க கூட இருக்கிற உண்மையான துணை அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. உங்க கூட பிறந்தவங்களோ உங்க மனைவியோ உங்க பசங்களோ இல்லை. உங்களுக்கு ஒரு சொந்தமான துணை நீங்க தான். எப்போ உங்க உடம்புல இருந்து உயிர் போகுதோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரும் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடும்.
உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. கொஞ்சம் டயர் ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவங்கள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. நீங்க அவங்க கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்கள கஷ்டப்படுத்தாம அவங்க கூட இருங்க, அதுவே போதும். ஓகே சார், growthக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேக்குறாங்க. சூப்பர், இப்பதான் நீங்க கரெக்டான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. ஓகே, உஷாராயிட்டாங்க எல்லாரும். ஆமா, நீ வாழ்க்கையில வளரணும்னா வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ ஒரு விஷயத்த கத்துக்க, எப்ப கூச்சப்படாம கேக்குறியோ அப்பதான் நீ வளருவ. இது உனக்கு மட்டும் கிடையாது, தல தோனியிலேருந்து தளபதி சிஎம் வரைக்கும் அந்த ஸ்டேஜை கடந்துதான் வந்திருப்பாங்க. இங்க சில பேர் சொல்லி கொடுக்க தயாரா தான் இருக்காங்க. நீங்க தான் அவங்களை யூஸ் பண்ணிக்கணும். வாழ்க்கையில வளரணும்னா இந்த கெத்தெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நிறைய கத்துக்க ட்ரை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை தானா உயரும். வாவ், சூப்பர் சார். சார், வாட் இஸ் அக்செப்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்செப்டன்ஸ் அப்படின்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி கடவுள் கிடையாது. 100% நல்லவனா இருக்கிறவங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க கடவுளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். we all have negatives. ஒரு பர்சனோடைய பிளஸ் அண்ட் மைனஸை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அக்செப்டன்ஸ். சில சமயங்கள்ல கூட நம்ம வாழ்க்கையில பயணிக்கும் போது அவங்களுக்கு புரியாத விஷயங்கள் மற்றும் தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கக்கூடிய மெத்தட்ல சொன்னோம்னா எல்லாராலையும் ஏத்துக்க முடியும். நீங்க சொல்லும் போதே நீங்க ஏன் அப்படி பண்ணேன்னு ஆரம்பிக்காம, கண்ணா நீ தப்பு பண்ணிட்ட, நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாதன்னு சொன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணிடும். அவங்களுக்கே தோணும் அவங்கள கேட்டு பண்ணியிருக்கணும்னு. தப்பு பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் கேட்டுட்டு பண்ணணும்னு தோணும். இதுதான் அக்செப்டன்ஸ். சொல்ற விதத்துல இருக்கு எல்லாமே. சார், ரொம்ப ரசிச்ச ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. கேளுங்க. ஹாப்பி கப்பிள் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கும் அந்த ஒரு விஷயம்? இங்க ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப அழகான விஷயம்தான். ஒன்னே ஒண்ணுதான், எங்க பிறந்தோம், எங்க வளர்ந்தோம், எங்க இருந்தோம், அதெல்லாம் இங்க முக்கியமே இல்லை. கடைசியில நம்ம சூஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் தான் லைஃப் பார்ட்னர். அதை நல்லா சூஸ் பண்ணணும். நல்ல ஃப்ரெண்டா, ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ற மாதிரி, சந்தோஷமா இருக்கிற மாதிரி. ஒரு தோசை இருந்தா ஆளுக்கு பாதி சாப்பிட்டு சர்வே பண்ற மாதிரி வேணும். அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய அவங்கள ரொம்ப சந்தோஷமா, ஒரு தோசையில பாதி உங்களுக்கு கொடுத்து சந்தோஷமா வாழற மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அது கேட்குறப்பே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எப்போ வாணிக்கு கல்யாணம்? சார், நானும் அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா. என்னங்க அமையணும்ல? யாரும் இன்னும் உங்களை ப்ரப்போஸ் பண்ணலையா? இல்ல சார். நம்ப முடியவில்லை. இல்லை. சரி, என்னுடைய மனசுக்கு வந்து எப்படியும் வந்து மேக்சிமம் ஒரு 7 to 8 monthsல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும்னு என் மனசு சொல்லுது. சார், அப்படி நடந்துருச்சுன்னா 7 to 8 months கழிச்சு நம்ம அஃபிஷியலாவே சொல்லலாம். சீரியஸா இதை எடுத்துக்கலாமா? ஆமா, கண்ணாடியில நீங்க என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனா இது கேட்டாங்கன்னா நிறைய பேர் உங்க ஃபேன்ஸ், என்னை விட கண்ணாடியில உங்களுக்கு தான் அதிகமா ஃபேன்ஸ் இருக்காங்க. யார் சார் அவங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சீரியஸா நிறைய பேர் கேள்வி கேட்கறவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, கேள்வி கேட்கறவங்க நல்லா கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நீங்க பாக்குறது இல்லையா? நான் கண்ணாடியோட கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கிறேன். அதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா அதுக்கு பதில் ப்ரிப்பேர் பண்ணுன்றதுக்காக வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வருஷம் இந்நேரம்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும்னு நான் எல்லா வெள்ளை இறைவனை வேண்டிக்கிறேன். முக்கியமா நல்லா உங்களை சந்தோஷமா வச்சுக்கிற பையனா. ஆமா, காசு பணம் முக்கியம் இல்ல, முக்கியம்தான். ஆனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு பணம் தேவையில்லை. ஆமா ஆமா, அது புரிதல். நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல பையனா கிடைக்குமா? உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பையன், அழகான நல்ல உங்களை சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு அமைவான். ஹோப்ஃபுல்லி சூன். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஆமா சார், எதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லவே கூடாது சார்? கஷ்டம் வரும்போது அடுத்தவங்கிட்ட போய் சொல்லாதீங்க. உனக்கு ஒரு கஷ்டம்னா இங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. ஐயோ அவனுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு உங்களை நினைச்சு யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. உங்க கஷ்டத்தை வேற யாருக்கிட்டையாவது சொன்னா அதை அவங்க சால்வ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்க சவால்களை நீங்களே சந்திங்க, நீங்களே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்க. ஓகே, எஸ், ஒரு நல்ல மோட்டிவேஷன். எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் சார். இல்லை, பிஸ்னஸ், மோட்டிவேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல்சமான ஒரு எபிசோடாக இருந்திருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி தான் கேள்விகள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? அண்ட் ஆடியன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய கேள்விகள் வித்தியாசமாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க வாரம் வாரம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலி இந்த கண்ணாடி ஆரம்பிச்சதுலேருந்து ஐ ஹாவ் டு தேங்க் ஆல் த ஆடியன்ஸ். எனக்கு நிறைய இப்போ படிக்க வேண்டியதா இருக்கு. கேள்விகளுக்கு பதில் சொல்றது நான் ஒன்றும் பெரிய ஞானியெல்லாம் இல்லை. நான் கேட்கறதும் படிக்கிறதும் பார்க்கறதும் தான் பதிலாக நான் உங்ககிட்ட சொல்றேன். நிறைய இப்போ படிக்கிறேன், கேட்குறேன், பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நைட்டு இதுக்குன்னே ஒதுக்குறேன். ஸோ அதனால தான் என்னால் பதில் சொல்ல முடியுது. ஸோ இது வந்து நிறைய பேருடைய பதில்கள், பல பதில்கள் வந்து எனக்கு சொந்தமானது இல்லை, ஆனா சொல்லலை. பலர் சொன்ன பதில அவங்க சார்பாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப இந்த பாட்காஸ்ட், இந்த கண்ணாடி ப்ரோக்ராம்
மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ரீடிங் இஸ் வெரி குட். பெரிய எப்படி டிராவலிங் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரோ அது மாதிரி ரீடிங் இஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ரெகுலராக படிக்கும்போது நம்மளுக்கு ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எதுவுமே வராது. நம்ம ஃபோக்கஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ட்ரூ. ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.